உங்ககிட்ட நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவும் தயக்கமாவும் இருக்குத. இத பாருமா மீனாட்சி, நீ இந்த வீட்டோட மருமக. எனக்கு இருக்கிற உரிமை எல்லாம் உனக்கும் இருக்கு. நீ சொல்ல நினைக்கிற விஷயத்த வெளிப்படையா என்கிட்ட சொல்லு. என்ன மீனாட்சி தாங்கிக்கிட்டே நிக்கிற? என்னமோ சொல்லணும்னு வந்துட்டு சொல்லாம நின்னா எப்படி? முதலாளி அம்மாவை தவிக்க வைக்காத. அப்புறம் டென்ஷன்ல பிபி ஏறி போய் ஹார்ட் பட்டு நின்னுடு போகுது. மம்மி பாட்டி ஐயோ வளரட்டேனா? அத்தை, அத சொல்றதுக்கு தயக்கமாவும் பயமாவும் இருக்கு. ஆனாலும் உங்ககிட்ட சொல்லியே தீரணும். சொல்ல மீனாட்சி, என்னாச்சு? நம்ம கம்பெனியோட பிராண்டு நம்ம கைவிட்டு போயிடுச்சுத. ஏய் என்னடி ஷாக் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் இப்ப ஏத்துறேன் பாரு. ஐயோ என்னதே நம்ம கம்பெனியே கையை விட்டு போயிடுச்சாமே. ஐயோ கேட்டியாடி இனியா? ஐயோ அந்த கம்பெனியோட பிராண்ட் போயிடுச்சுன்னா கம்பெனியே படுத்துருமே. அப்படின்னா இனிமே எல்லாரும் அம்மா தாயே பசு பாட்டி சும்மா இருங்க. மீனாட்சி, நீ சொல்றது எனக்கு புரியலையேமா. புரியுற மாதிரி சொல்லுமா. ஆமாத்த, நம்ம பிராண்ட அர்ஜுன் மாமாவும் ஆனந்தும் யாருக்கும் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்பதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து தகவல் வந்துச்சு. நீங்க வேணா கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்களேன். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கே. என்ன மீனாட்சி? முதல்லயே சொன்னேன், சொன்னா படபடப்பா வரும், பிபி ஏறிடும். அங்க ரெஜிஸ்டர் ராஜேஷன் ஒருத்தரோட நம்பர் என்கிட்ட இருக்கு. அவரை கேட்டா உண்மை என்னன்னு தெரியும். அப்படியே ஸ்பீக்கரையும் தட்டி விட்டுருங்க, எல்லாரும் சேர்ந்தே கேட்போம். சொல்லுங்க சுசித்ரா மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ராஜேஷ். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எங்க கம்பெனியோட பிராண்ட் வேற யார் பேருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கா? ஆமா மேடம், நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். தொடர்ச்சியா கலெக்டர் மீட்டிங், டிபார்ட்மெண்ட் மீட்டிங் இருந்ததுனால என்னால பேச முடியல மேடம். நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் நிஜம்தான் மேடம். உங்க கம்பெனி பிராண்ட் இன்னொரு கம்பெனி பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு மேடம். உங்க கம்பெனி டெபுட்டி மேனேஜர் வசுந்தரா அர்ஜுன் ஆனந்த் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து இங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட வச்சாங்க மேடம். இன்னைக்கு ஹெவி ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்ததுனால நான் பொறுமையா உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். சரிங்க சார். நினைச்சேன் ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில இந்த வசு மனுஷனை கடிப்பான்னு இந்த வீட்டுக்கே ரெண்டகு பண்ணிட்டாளே. என்னத்த இதெல்லாம்? ஆத்திரத்துல எரத்த அப்படியே கொதிக்குது. அண்ணே, இங்க என்ன நடக்குது? என்னால நம்பவே முடியலையே. வசுவா இப்படி? இப்பவாது வசுவோட சுயரூபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை? எவ்வளவு தெனாவிட்டு இருந்தா நம்ம பிராண்ட் அவ கை மாத்தி விட்டுருப்பா. பிராண்ட்ன்றாங்க. நான் அவ மேல சார்ஜ் வச்சப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளவு பேசுனீங்கல்ல. அவுட் ஹவுஸையே அவ பேருக்கு எழுதி வச்சீங்க. ஆனா இன்னைக்கு இந்த குடும்பத்தோட அஸ்தி வார்த்தையே ஆட்டி பாத்துட்டா. அவ ரொம்ப நல்லவ, விசுவாசி. தூங்குறப்ப கூட இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைப்பான்னு ரொம்ப பெரிய சர்டிபிகேட்லாம் கொடுத்தீங்க அத்தை. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அத்தை? நம்ம கம்பெனியோட பிராண்ட வித்து பணமாக்கிருக்கா. இப்போ நீங்க அவளுக்கு விட்டு கொடுக்க போறீங்களா? இல்ல நல்ல காரியத்துக்காக தான் இத பண்ணிருக்கான்னு சொல்ல போறீங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? விளக்கு மாத்த எடுத்து அடிச்சு விரட்டுவாங்க. பஞ்சம் பொழைக்க வந்தவ பணியாரத்துக்கு ஆசைப்பட்டாளாம். அந்த கதையல்ல இருக்கு. என் பேச்ச யாரு கேட்டீங்க? அவளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காதீங்க, மடத்தையே புடுங்குவான்னு அடிச்சுக்கிட்டேன். என் தம்பி பொண்ணுதான், ஆனா உடம்பெல்லாம் ஓடுறது விஷம்னு சொன்ன. கேட்டீங்களா யாராவது? என்னால இதை நம்பவே முடியலண்ணே. வசுவா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளை நல்லவன் நினைச்சுதானே நாம அவளை இந்த வீட்டுல நடமாட விட்டுருக்கோம். கடைசியில அடிமடியிலே கை வச்சுட்டானே. அவளை சும்மாவே விடக்கூடாதண்ணே. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்.
என்னடி இது இன்னும் அவங்கள காணோம்? அர்ஜுன், டேய் ஆனந்த், அண்ணா. அம்மா கோவத்துல இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஆமாண்ணா, அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரி சரி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீயும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ. சரிண்ணா. வா. அம்மா, என்னடா நடக்குதுங்க? நம்ம கம்பெனியோட பிராண்ட யாருக்கோ எழுதி கொடுத்துட்டீங்களாமே? யாரு கேட்டு இத பண்ணீங்க? இனியா, என்ன உன் புருஷன் திரு திருன்னு முழிக்கிறான்? உண்மையாவே எழுதி கொடுத்திருப்பானோ? உங்க 2 பேருக்கும் புத்தி கித்தி கெட்டு போச்சா? மா, நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். ஆனா இத பண்ணியே தீர வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுமா. இல்லைன்னா நாங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவை எடுப்போமாமா? என்ன அர்ஜுன், ரொம்ப கூலா சொல்லிட்டு இருக்க? பிராண்ட எழுதி தர அளவுக்கு அப்படி என்ன கட்டாயம்? வசுவோட அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியலமா. அதனாலதான் நம்ம பிராண்ட எழுதி கொடுத்தோம். ஏன் வசுவோட அம்மா அப்பாக்கு என்ன வந்துச்சு? நல்லா குத்துக்கள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பிராண்ட எதுக்காக எழுதி கொடுத்தீங்க? அம்மா, வசு மேடத்தோட அம்மா அப்பாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கம்மா. நம்ம கம்பெனி பிராண்டை எழுதி கொடுத்தாதான் அவங்க 2 பேரையுமே உயிரோட விடுவோன்னு மிரட்டுறாங்கம்மா. எங்களுக்கு வேற வழி தெரியலம்மா. அதனாலதான் நானும் அண்ணனும் சேர்ந்து வசு மரத்துக்காக இத பண்ணோமா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நேத்து நான் சொன்னது நெசமாயிடுச்சு பாத்தீங்களா? வசுவை தேடி நேத்து ராத்திரி 2 தடி பசங்க வந்தானுங்க. அவங்கதான் அவங்க அப்பா அம்மாவை கடத்திருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆனா அதுக்கு அந்த வசு கழுத என்ன சொன்னா? அம்மாவும் அப்பாவும் கோவில் கோவிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. இப்பதானே அதுக்கு அர்த்தமே புரியுது. நாம அசந்திருக்கும் போது இவங்கள கூட்டிக்கிட்டு போய் பிராந்திய வித்து காசாக்கிருக்கா. அது பிராண்ட் இல்ல, பிராண்ட். ஆட ஏதோ ஒண்ணு. ஆனா இப்பதான் இதெல்லாம் டிராமானே புரியுதுமா. இப்படி ஒரு டப்பு அடிக்கிற பிளான்ல அவ இருந்ததுனாலதான் நீங்க 1 கோடி ரூபாய் குடுக்கறேன்ன போதும், அதுக்கப்புறம் இந்த வீட்டையே எழுதி குடுக்கறேங்க போதும் ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு அவ சொல்லிருக்கா. குத்தாலத்துல வெள்ளம், குனியமுத்தூர்ல பள்ளம்ங்கிற மாதிரி மொத்தமா இந்த கம்பெனியே முழுங்கறதுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருந்திருக்கா. இதோ பாருங்க பாட்டி, உங்க இஷ்டத்துக்கு கதெல்லாம் கட்டாதீங்க. வசு மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க எதுவும் உளறிக்கிட்டு இருக்காதீங்க. ஏய், என்னடி இது? உன் புருஷன் எப்ப பார்த்தாலும் அந்த ஓட்டாம்பரைக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். அர்ஜுன், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் வசுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இனியா, அவங்க சொல்றத கேட்டு நீ இப்படி பேசிட்டு இருக்காத. எங்க அப்பா அம்மா உயிரை காப்பாத்துங்க சார்னு வசு என்கிட்ட அழுதா. அதனால நாங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்து நம்ம பிராண்டை எழுதி கொடுத்தோம். அர்ஜுன், அதுக்கு எதுக்கு பிராண்ட எழுதி தரணும்? போலீஸுக்கு போக வேண்டியதானே? இல்லம்மா, நாங்க போலீஸ்க்கு போயிட்டோமா. அதுக்குள்ள நிலைமை கைய மீறி போயிருச்சு. வசு மேடத்தை கிட்னாப்பர்ஸ் ரொம்ப நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவை கொல்ல போறேன்னு சொல்லிட்டாங்க. வசு மேடம் ரொம்பவே பதறிட்டாங்கம்மா. நாங்க வேற வழியே இல்லாம தாமா இப்படி பண்ணோம். பாத்தீங்களா அத்தை? இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அப்பாவி மாதிரி நடிச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு இவங்கள வர வச்சு எழுதி வாங்கிருக்கா. அர்ஜுன், நீங்க பண்ணிருக்கிற காரியம் சாதாரண காரியம் கிடையாது. நீங்க இப்படி பண்ணிருக்கவே கூடாது. அண்ணே, அண்ணன் ரத்த சிந்தி உழைச்ச பிராண்ட் அண்ணே, அத போய் இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களே. அர்ஜுன், இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நீ ஏன் கேட்கல? வசு, அம்மா அப்பா, வசு
வசு ம். வசு எப்படி இருக்கம்மா? நாங்க நல்லா இருக்கோம்மா. நீ எப்படி வசு இருக்க? பாவம், நீ எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. நாங்க திரும்பி வருவோங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுமா. உன் முயற்சியும் வேண்டுதலும் தான் எங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்குமா. நீங்க எல்லாமே நான் தவிச்சு போயிட்டேம்மா. நம்ம குடும்பத்துக்காக அர்ஜுன் சாரும் ஆனந்தும் ரொம்ப பெரிய தியாகம் பண்ணிருக்காங்க. அம்மா, இருமல் நின்னுடுச்சாமா? நான் ஃபாரின் மருந்து கொடுத்தனே, அது வந்து சேர்ந்துருச்சா? அவனுங்க உங்ககிட்ட கொடுத்தாங்களா? பதட்டப்படாத வசு, நான் நல்லா இருக்கேன். எனக்கு எதுவும் இல்லம்மா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப நான் ரொம்ப தெம்பா இருக்கேன். நல்ல வேலைம்மா. இப்ப உங்களை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களை அனுப்பி வைப்பாங்களோ இல்லையோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, பத்திரமா அனுப்பி வச்சுட்டாங்க. அவங்களா ஒண்ணு எங்களை அனுப்பி வைக்கலம்மா. ஒரு நல்லவர் தான் எங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க அனுப்பிச்சு வச்சாரு. யார் உங்களை காப்பாத்தி அமிச்சா? உனக்கும் அவரை நல்லா தெரியுமா. அவரை பார்த்தா நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ. யாரா இருக்கும்? அப்படியா? அர்ஜுன் சாரா தான் இருக்கும். அவர் தான் அப்பா அம்மாவை காப்பாத்திருப்பாரு. எனக்கே சஸ்பென்ஸ் வைக்கிறாரா? என்னங்க சஸ்பென்ஸ் போதும், அவரை கூப்பிடுங்க. இன்னும் ஏன் வெளியிலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க தம்பி. இவர்தாம்மா எங்களை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்ன வசம் அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ஜேகேஆர் குடும்பத்துல என் தங்கச்சி மருமகளா இருக்கானா அது நீங்க போட்ட பிச்சை. இல்லன்னா என் தங்கச்சிக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்காது. நீங்க தான் என் தங்கச்சியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆனந்தோட அவ சேர்றதுக்கு உதவி செஞ்சீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். நல்ல வேளை உங்க அப்பா அம்மாவை காப்பாத்துற பொறுப்பை அந்த ஆண்டவன் எனக்கு கொடுத்து நன்றி கடனை கழிக்க வச்சுட்டான். இளமாறன் சார், என்ன நன்றி கடன் அது இதுன்னு சொல்றீங்க? என் அம்மா அப்பாவை கடத்தல்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு காலம் முழுக்க நன்றி சொல்லணும். தம்பி, நிக்க வச்சு பேசிட்டே இருக்கோம். உட்காருங்க தம்பி. பசு, டீ போடுமா? போமா. ஐயோ பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன். நான் கிளம்புறேங்க. பசு, நான் கிளம்புறேன். இளமாறன் சார், ஒரு நிமிஷம். அப்பா அம்மா, நான் இளமாறன் சார வழி அமிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி போ. என்ன வழி அனுப்ப வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். அப்புறம் பார்த்து பசு, உங்க அப்பா அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. மறுபடியும் அவங்க கடத்திட்டு போறாங்க. என்ன வசு, நீங்க சிரிக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா ஏன் சிரிக்கிறீங்க? ஓ இல்ல, எங்க அம்மா அப்பாவை கடத்தல்காரங்க திரும்பவும் கடத்திட போறாங்கன்னு சொன்னீங்களே, அதுக்குதான் சிரிப்பு வந்துருச்சு. நீங்க சொல்லாம எப்படி அவங்க கடத்துவாங்க? எங்க இளமாறன் சார் அப்படி பாக்குறீங்க? அந்த ஜெயபாலும் குமாரராஜாவும் வெறும் அம்புதான். அந்த அம்பு அனுப்பி வச்ச வில்லு நீங்க தானே இளமாறன் சார்? என்ன சொல்றீங்க வசு? எங்க அப்பா அம்மாவை கடத்தினது நீங்க தானே சொல்றேன். இன்னும் கூடவா உங்களுக்கு புரியல? என்ன இளமாறன் சார் அப்படி முழிக்கிறீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கிறீங்களா? முதல்ல ஜெயபாலனும் குமாரராஜாவும் என்கிட்ட ரெஸ்டாரண்ட்ல பேசினாங்களே, அப்ப நாங்க உட்கார்ந்து இருந்த டேபிளுக்கு பின்னால 3வது டேபிள்ல நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. எங்களை நோட் பண்ணிட்டு கூட இருந்தீங்க.
அப்பவே எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட காட்டிக்காம நீங்க இழுத்த இழுப்புக்கு எல்லாம் ஏன் வந்தேன்னு தெரியுமா? உங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அத புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்டயே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுனீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இளமாறன் சார்? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். என்கிட்ட இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டெல்லாம் விளையாடுனீங்கன்னா தோத்துடுவீங்க. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, பிரில்லியன்ட் தான், சூப்பர். என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நடிச்சிருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் யூ வசு. கை கொடுங்க, கை கொடுங்க. சூப்பர், உங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இனிமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உன்னோட நடிப்பை தூக்கி சாப்பிட்டுரும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க எப்படி வேணாலும் நடிச்சிட்டு போங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. நீங்க ஏன் எப்படி மாறினீங்க? ஜேகேஆர் குடும்பத்துல உங்க தங்கச்சி மருமகளானதும் பணவெறி வந்துருச்சா? குறுக்கு வழியில கம்பெனி பிராண்ட் அடையறதுக்கு திட்டம் போட்டீங்களா? என்னது, குறுக்கு வழியில பிராண்ட புடுங்கிறதுக்கு திட்டம் போட்டேனா? எனக்கு பணவரி வந்துருச்சா? நோ சுந்தரா, நோ. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது. இந்த ஜேகேஆர் பிராண்ட உருவாக்குனது ஏன் அப்பா, அர்ஜுனோட அப்பா. ஏன் அப்பாவை ஏமாத்தி அந்த பிராண்டையும் கம்பெனியும் அபகரிச்சிட்டாரு. பொய் கேஸ்ல எங்க அப்பாவை சிக்க வச்சு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த அவமானம் தாங்க முடியாம என் அப்பா ஜெயிலே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஜேகேஆர் கம்பெனி ஃபவுண்டர் டே அன்னைக்கு தான் என் அப்பா செத்தாரு. இன்னும் 2 மாசத்துல சில்வர் ஜூப்ளி கொண்டாட போறீங்களே, அன்னைக்கு என் அப்பாவோட நினைவு நாள். அந்த நாளுக்குள்ள நான் ஜேகேஆர் கம்பெனிய நிச்சயமா கைப்பற்றுவேன். யார் என் அப்பாவை ஏமாத்தி அந்த கம்பெனி அபகரிச்சாங்களோ அவங்க வாரிசுகளை ஏமாத்தி நான் அந்த கம்பெனியை அபகரிக்க போறேன். அதுக்கான பிள்ளையார் சுழிதான் பிராண்ட ஓ மூலமா கேப்சர் பண்ணுது. அந்த பிள்ளையார் சுழிய சுனாமியா மாத்தி ஜேகேஆர் கம்பெனிய என் பேருக்கு மாத்திப்பேன். இனிமே அந்த கம்பெனிக்கு எம்டி அர்ஜுனும் இல்ல, ஆனந்தும் இல்ல, நானும் மீனாட்சியும் மட்டும்தான். பாக்குறியா, உன் கண் எதிரிலே அந்த கம்பெனியை கைப்பற்றி காமிக்கிறேன். என்னது, ஜேகேஆர் கம்பெனிய நீங்க கைப்பற்ற போறீங்களா? என்ன கனவு காண்றீங்களா? இந்த வசு உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். இத பாருங்க இளமாறன், நான் நினைச்சா இதையெல்லாம் மேடத்துக்கிட்டயோ அர்ஜுன் சார் கிட்டயோ சொல்லி உங்க தங்கச்சிய ஒரு செகண்ட்ல அந்த வீட்டை விட்டு துரத்திட முடியும். அதுக்கான அத்தனை ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா அது நான் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம். என்னால அவங்க வாழ்க்கை சிதறி போக நான் விட மாட்டேன். உங்களை மாதிரி ஈன பிறவி நன்றி கெட்ட ஆள் நான் கிடையாது. நீங்களா மனசுக்குள்ள எதையோ நினைச்சுக்கிட்டு பழி வாங்குற வேலையில இறங்கி இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அர்ஜுன் சாரோட அப்பா கண்டிப்பா உங்களோட அப்பாவை ஏமாத்திருக்க மாட்டாரு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அதை நான் உங்க 2 பேருக்கும் புரிய வைப்பேன். உங்களை திருத்தி நல்லவங்களா வாழவும் வைப்பேன். யாரு யார திருத்துறது? நீ திருத்துனா நாங்க அப்படியே மாறிடுமா? எங்க வலியும் வேதனையும் உனக்கு புரியாது. இவர் நீ என்ன தடுத்தாலும் சரி, நான் ஓய மாட்டேன். நான் சவால் விட்ட மாதிரி கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி நாள்ல அந்த கம்பெனியை நான் கைப்பற்றியே தீர்வேன். அப்படி நடக்கல, ஜேகேஆர் குடும்பத்தை
கூண்டோட அழிச்சிருவேன். அதை நீ வேடிக்கை பார்க்க தான் போற. வரட்டா?